ஆசிரியப்பராக இந்த மாலை கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாரையும் நான் இயேசு நாமத்தினாலே வரவேற்கிறேன், நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயம் உங்களோடு பேசுவாராக. ஏராளமான பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை மறக்கக்கூடாது. ஒரு முறை என்னுடைய கல்லூரி படிப்பை பண்ணிக்கொண்டிருந்த பொழுது அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் டேபிள் போஸ்டில் வரும். கரஸ்பாண்டன்ஸில் பண்ணதுனால எனக்கு டைம் டேபிள்னா வந்துடும், போஸ்டில் வந்துடும். அப்போது ஏதோ சைக்கிள் ஸ்டைல் தான், அந்த காலத்தில் சைக்கிள் ஸ்டைல் தான், ஒரு மிஷின் இருக்கும், போட்டு சுற்றுவாங்க, அது வரும். பிரிண்டட் மேட்டராகவே இருக்காது, அதில் ஏதோ ஒன்று வரும். அப்போது எங்களுக்கெல்லாம் ஒரு டேட்டு ஒன்று அங்கே தவறி போயிருக்கு. அது இருக்கானா இல்லை, அது 8ஆ 9ஆ இன்னும் ஒன்றுமே தெரியல. அப்போது அங்கே போய் நாங்கள் சூப்பர்வைசர்கிட்ட கேட்டோம், நாளைக்கு என்ன எக்ஸாம். அவரும் எங்களுக்கு தெரியாது. நான் இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸில் போய் கேளுங்க. ஆஃபீஸுக்கு வந்து டெல்லியில் இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி, அங்கே போய் கேளுங்க, யார் போவாங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் கவலைப்படுத்திருந்தா. நாங்கள் ஆண்டர் திருவையில் அன்னைக்கு நாங்கள் நான் சீக்கிரம் பேங்கிங் லா நினைக்கிறேன் அன்றைக்கி நாங்கள் படிச்சுட்டு போயிட்டோம். இன்னொரு அம்மா பாவம் பேங்கிங் லா படிக்காமல் வேறு ஏதோ படிச்சுட்டு வந்துச்சு. அம்மா அழுது, ஏன்னா அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு 2 வருஷம் தான் இருக்குது. இந்த பிகாம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷனும் ப்ளஸ் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிஷரி கிடைக்கும். அம்மா அழுது 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 அந்த அந்த எக்ஸாமினர் அந்த சூப்பர்வைசர்கிட்ட போய் கேட்குவோம், யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது, அதாவது பேப்பர் வாங்கி கொடுத்துருச்சு. எப்படி இருக்குன்றீங்க. அதுபோல தான் இன்றைக்கும் அநேக விசுவாசிகள் அடுத்த வருஷம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் உங்கள்கிட்ட உட்காந்துருக்கீங்க, நடக்காது. நாம் அதற்காக வேண்டி ஆயத்தமாக வேண்டும். ஒரு யுத்தம் வருது என்றால் தேசம் தங்களை என்ன செய்ய வேண்டும், ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆயத்தம் இல்லாமல் யுத்தத்தை சந்திக்கிற எந்த மனிதனும், யுத்தத்தை சந்திக்கிற எந்த தேசமும், எந்த ராஜாவும் யுத்தத்தில் என்ன செய்வான், தோல்வி அடைவான். புரியுதா? சொல்லுங்க பார்க்கலாம். யுத்தத்தில் அதே போலதான் ஆயத்தமே இல்லாமல் ஹாப்பி நியூ இயர் சொல்கிற மாதிரி பாருங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு பி a happy new year. எந்த வருஷம் இல்லாது. இந்த வருஷம் 24ஆம் வருஷம் ஏதோ நல்ல செய்திகள் சொல்லுங்க பார்க்கலாம். இது குட் நியூஸ். கர்த்தர் நம்ம செய்தார், அது வேறு. வாட்டிய கேரி பேப்பர் எடுத்த ஃபஸ்ட்டு இதே விபத்து, நாசம், மோசம், தற்கொலை, கடத்தல், கஞ்சா கடத்தல், பொண்ணை கடத்திட்டான், அவனை குத்திட்டான், நல்ல காதல் தலையில் மம்மியை போட்டு கொண்டுட்டான். ஃபுல்லாக தான் வந்து ஏன்னா ஏதோ நல்ல செய்தி எதுவுமே கிடையாது. அதை காட்டிலும் இன்னும் பொல்லாத செய்திகள் 25 வருஷம் கேள்விப்படுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தில் தன்னை காத்துக்கொள்வதற்கு அதிசயங்களை கத்த செய்யும். அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. அதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை நாம் இப்போ பார்ப்போம். எடுத்துருந்தோம் வேதத்திற்கு ஒருவர் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவள் எல்லாம் என்ன செய்யும், எல்லாம் ஒழிந்து போகும். இப்போ இந்த புது வருஷத்துல நம்ம எப்போதுமே கர்த்தருக்குள்ள புது சிருஷ்டியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க நெருக்கங்கள், போராட்டங்கள் வரும்போது இன்னைக்குமே இந்த பாருங்க, இந்த புது கல்யாணம் ஆனவங்க முகத்தை பாருங்க, ஒரு முகத்துல வித்தியாசம் நல்லது. கல்யாணம் சொன்ன உடனே சில முகத்துல ஒரு சந்தோஷம், அந்த கல்யாணம் அந்த க்ளோ பார்க்கலாம். அதுபோலதான் கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற மணவாட்டி இயேசுன்னு சொன்ன உடனே முகத்துல என்ன வரணும், பெரிய சந்தோஷம். ஏன், நான் மணவாளனை சந்திக்க போறேன். அந்த சந்தோஷம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை காத்துக்கொள்ளுங்க.
அந்த சந்தோஷம் 25வது வருஷம் நீங்க அதை பத்திரப்படுத்துங்க. அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா பழையவைகள்லாம் என்ன செய்யணும், ஒழித்து போடணும். உதாரணமா சொல்ல வேணும்னா ஒரு புது கார் வாங்குறோம். பழைய கார்ல கொஞ்சம் டெக் இருக்கு. அந்த காலத்துல டெக் இருக்கும். இப்போதான் காரோட எல்லாம் வந்துருக்கு. அந்த காலத்துல பழைய டெக்கெல்லாம் இருக்கும். பேப்பர் கார் அது இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ சில கஞ்ச பிஸ்னாரி என்ன செய்வாங்கன்னா காரை விற்கும் பொழுது அந்த கார்ல இருக்கிற டெக்கெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, கழட்டிடுவாங்க. கழட்டிட்டு வாங்க போற கார்ல இது என்ன செய்வாங்க, புது கார்ல இதை மாட்டுவாங்க. மாட்டின வேலை செய்வா சொல்லுங்க, வேலை செய்யாது. ஏன்னா அந்த காருக்கு இது சூட் ஆச்சு, நான் புது காருக்கு இது என்ன செய்யல, சூட் ஆகல. பழசையும் புதுசையும் என்ன செய்யாதீங்க, ரெண்டுமே சேர்க்காதீங்க. இந்த 24ஆம் வருஷம் நீங்க அநேக தோல்விகள் பலவீனங்களை சந்தித்து இருக்கலாம். போதுமான அளவுக்கு ஜெபம் பண்ணாம இருந்திருக்கலாம். போதுமான அளவுக்கு நீங்க வேதம் வாசிக்காம இருக்கலாம். போதுமான அளவுக்கு நீங்கள் ஆண்டவருக்காக வாழணுன்ற காரியத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். ஜனவரி மாதம் நீங்கள் பல தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம். சில பொருத்தனைகளை செலுத்திருக்கலாம். செலுத்தினீங்களா, நிறைவேற்றினீங்களா? இல்லை, முடியாது. தவறுகள் நடந்திருக்கலாம். அதே தவிர மறுபடியும் இந்த 25ஆம் வருஷத்துக்கு என்ன செய்யாதீங்க, கொண்டு வராதீங்க. அதை என்ன செய்யுங்க, அழித்து போடுங்க, டிஸ்ட்ராய். பழச நீங்க அழித்து போட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு புதியவைகளை கற்றுக் கொடுப்பார். அதுதான் மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு, வாசிங்க பார்க்கலாம். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறார். சில நாட்களுக்கு பின்பு, இல்ல மார்க் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மார்க் 2:21 என்ன வசனம், ஒருவனும் கோடி துண்ணது, இந்த பிறக்க பிள்ளைங்களுக்கு கோடினா தெரியாது. கோடினா கோடி ரூபான்னு நினைக்கிறோம். கோடினா என்னது, புதுசு. அந்த காலத்துல எல்லாம் இருக்கலாம். என்ன கோடி துணியா, கோடி டவலா, அது எங்க ஊர் பக்கம் அப்படி சொல்லுவாங்க. பரவாயில்ல, கோடி டவல், கோடி லுங்கி கட்டியிருக்காண்டா அப்படின்னா, கோடி சேலை கட்டியிருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம், புதுசுன்னு அர்த்தம். அப்ப அந்த புதுசையும் பழசோ இணைக்க கூடாது. சொல்லுங்க, புது வருஷத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா, புது வருஷத்துல கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தணும்னா, பழச கொண்டது என்ன செய்யறாதீங்க, சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டீங்கன்னா அது என்ன செய்யும், பழசு புதுசு அழிச்சு போட்டுரும். அந்த புதுசுக்கு இருக்கிற அந்த மகிமை என்ன செய்யாது, பழையசுல இருக்காது. உதாரணமா சொல்ல போனா சமையல்ல பார்க்கலாம். நீங்க கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஷார்டேஜ் என்ன செஞ்சிருவாங்க, பழைய குழம்பு கொண்டாந்து என்ன பண்ணிடுறது, உள்ள ஊத்திடுறது. ஊத்திட்டு ஒரு கிண்ணுக்கு ஒரு தனியா பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு போட்டு கிண்டு. அப்போ நல்லா சூடா இருக்கும்போது நல்லா இருக்கும். கொஞ்சம் ஆறி போனோடனே ஏனமா கண்டுபிடிச்சிடலாம். சொல்றான், டே இது போட்டாண்டா மேட்ரு. பழச பண்ணால் என்ன பண்ணிடுறது, சேர்த்துறது. பண்ணாதீங்க. அது என்ன செய்யுதுன்னா உங்களை அழித்து போடும். இதுதான் பிசாசுடைய திட்டம். பிசாசனுடைய திட்டம் தேவ ஜனங்க எப்போதும் சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. எப்போதுமே ஏதாவது ஒரு பாரத்தை தூக்கி உங்க மேல போடணும். ஏதாவது ஒரு குழப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன பண்ணிட்டே இருக்கணும், அதை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு முடிஞ்சு அப்பாடான்னு சொல்லுவீங்க, உடனே வேற ஏதாவது ஒண்ணு வரும். இது அவளோட திட்டம். அந்த திட்டத்தை நம்ம கையாளவே கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் யாராவது ஒருத்தர் வந்து போறப்ப சும்மா பேசிட்டு போவான். அதை நீங்க காது கொடுத்து என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. சார்ல்ஸ் அடிக்கடி சொல்லுவாரு, நம்ம நாக்குக்கு அதிகாரியும் காதுக்கும் அதிகாரி. அடைக்க வேண்டியதுல அடைச்சுக்கணும், வாய் திறக்க வேண்டியதுல திறந்துக்கணும்.
கர்த்தரை துதிப்பதற்கு நம்ம வாயை திறக்கணும். மனுஷன் பேசுற புகழுக்கும் மனுஷன் பேசுற இகழுக்கும் உங்க செவி என்ன செய்யாதீங்க, சாய்க்கவே சாய்க்காதீங்க. பிசாசுடைய திட்டங்கள் என்ன என்பதை நான் சாயங்காலம் உட்காந்து அப்படியே யோசித்து இருக்கும் பொழுது இப்படி சில காரியங்களே என்னுடைய மனசுல ஓட ஆரம்பித்தது. பிசாசுடைய திட்டம் தேவ ஜனங்களை துன்புறுத்த வேண்டும். நோட் பண்ணிங்க, பிசாசுடைய திட்டம் என்ன? திட்டமே தேவ ஜனங்களுக்கு தான். அவன் தான் சொந்த ஜனங்களுக்கு அல்ல. தான் சொந்த ஜனங்களை குறித்து அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. போராட்டமே யாருக்கு தான்? கர்த்தருக்குள்ளே இருந்தான். நீ உண்மையா இருந்தீன்னா, நீ பரிசுத்தமா இருந்தீன்னா, நீதியா நடக்கிற யாவரும் என்ன செய்யப்படுவார்கள்? துன்பப்படுவார். ஆனா மறக்காதீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நீதியின் தேவன். நீதி நிமித்தம் நீங்க துன்பப்பட்டீங்கன்னா, நீதியினாலே நீங்க நெருக்கப்பட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை எப்போ நீங்க அறிந்து கொள்ள முடியும்னா, இந்த பழைய ஸ்வாபத்தை, பழைய மனுஷனை அழித்து போட்டா அது நீங்க புது மனுஷனா இருக்கும்போது கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறது தெரியும். பிசாசுடைய திட்டங்கள் என்ன என்று பார்ப்போம். அதாவது பிசாசுடைய யோசனை என்னன்னா, தேவ ஜனங்களை முற்றிலுமா அழிச்சிடணும். முற்றிலுமா என்ன செஞ்சணும்? அழிச்சிடணும். இப்ப அழிப்பது எப்படி அழிக்கணும்? அப்போ உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு துன்பத்தை என்ன பண்ணிட்டே இருப்பான்? கொடுத்து கொண்டே இருப்பான். சஃபரிங், துன்பம், வேதனை, பெயின்ஸ். இந்த 25 வருஷம் இது கர்த்தருடைய ஜனங்களுக்கு தான். உலக ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்க? நாடே தங்கமா மாற போகுதுன்றாங்க. மனுஷன் மாறினால் சமுதாயம் மாறும். சமுதாயம் மாறினால் பட்டணம் மாறும். பட்டணம் மாறினால் தேசம் மாறும். இதற்கு தேவை ஆண்டவருடைய சுவிசேஷம், ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிசாசு திட்டம் என்ன? உங்களுக்கு எப்போதுமே ஒரு வேதனை, கஷ்டம், பெயின்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ட்ரபிள்ஸ், தொந்தரவு, ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் எழுப்பி போடுவான், சில நேரத்தில் கூட பிறந்தவங்க எழுப்பி போட்டுருவான், பழைய ஃப்ரெண்டு வருவான். ட்ரபிள்ஸ், பல விதமான தொந்தரவை அவன் கொண்டு வந்து கர்த்தருடைய ஜனங்கள் மேலே விதைப்பான். ரெண்டாவது ஃபெயிலியர்ஸ், தோல்விகளை கொண்டு வந்து கொடுப்பான். அடுத்தது விபத்துகளை ஏற்படுத்துவான், ஆக்சிடென்ட்ஸ். அடுத்தது தேவ ஜனங்களுக்கு தரித்திரத்தை உண்டு பண்ணுவான், பாவர்ட்டி. அடுத்தது தேவ ஜனங்களுக்கு சிக்னஸ் கொண்டு வந்து விதைப்பான், வியாதிகளை கொண்டு வந்து விதைப்பான், கடன்களை கொண்டு வந்து வைப்பான், கண்ணீரோடு இருக்க வைப்பான், மன துக்கத்தோடு வைப்பான், எம்டினஸ். ஒரு காரியத்திலையும் நமக்கு ஒரு திருப்தி இருக்காது. எம்டினஸ், எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் ஒரு திருப்தி இருக்காது. எம்டினஸ், குழப்பம், கன்ஃபியூஷன்ஸ், விட்டு கொடுக்கிறது. இனி நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க முடியாது, இனி நான் பரிசுத்தமா ஜீவிக்க முடியாது, இனி என்னால ஊழியம் செய்ய முடியாது, இனி நான் இப்படி இருக்க முடியாது. He will always try to make you to give up. விட்டுவிட செய்வான். ஊழியத்தை விட்டுவிட வைப்பான், கணவனை விட்டுவிட வைப்பான், மனைவியை விட்டுவிட வைப்பான். என்ன ஆச்சு? குழப்பம், பிசாசுடைய திட்டம், to give up. அடுத்தது low in spirit, உற்சாகம் இல்லாமல் மாற்றி விடுவான். weak in spirit, ஆவியிலே பலவீனத்தை கொண்டு வந்து விதைப்பான். ஆவிக்குரிய நோய்களை கொண்டு வந்து விதைப்பான். பின்மாற்றத்தை கொண்டு வருவான். ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை செய்வான். அதிகமாய் உலக பொருளாதாரத்திலே உலக சிநேகத்தை விரும்ப வைப்பான். ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுப்பான். உலகத்தினுடைய மேன்மையை தேடி வைப்பான். சகோதர சிநேகத்தை அவன் அனுமதிக்க மாட்டான். He will not allow to have fellowship in the church. தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதை அவன் விரும்ப மாட்டான். தேவ ஜனங்களை இருளிலே வைத்து அறியாமையிலே காணப்படும்படியாய் அவன் விரும்புவான். தேவனை சேவியாதபடிக்கு, தேவனுடைய சமூகத்தை நாடாதபடிக்கு, தேவ பிரசன்னத்தை அழித்து போட அவன் முயற்சிப்பான். உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட விசேஷமான ஜெப நேரத்தை திருடுவான். வேத வாசிப்பை கெடுப்பான். தேவ ராஜ்யத்தை கட்ட விட மாட்டான்.
தேவ நாமத்தை மகிமைப்படுத்த அவன் அனுமதிக்க மாட்டான். தேவ ராஜ்யம் கட்டுவதற்கு உதவியா இருக்கிற உங்களுடைய பணத்தை அவன் தசமபாகத்தை கொடுக்க விட மாட்டான். காணிக்கையை போட விட மாட்டான். ஏழைகளுக்கு உதவி செய்ய விட மாட்டான். பிறருக்கு நல்ல ஆலோசனை சொல்ல அனுமதிக்க மாட்டான். தேவனுடைய வசனத்தை கேட்க விட மாட்டான். அப்படி கேட்டாலும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள விட மாட்டான். கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே சிந்தனைகளை சிதறடிக்க வைப்பான். தேவனுடைய வசனத்தினால் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சந்தேகிக்க வைப்பான். தேவனுடைய வசனத்தினால் வருகிறதான அநேக ஆசீர்வாதங்களை அவன் பிடுங்கி கொண்டு போய் தன் மக்களுக்கு, தன்னை ஆராதிக்கிறவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பான். குழப்பத்தை ஏற்படுத்துவான். குடும்பத்தை உடைக்க பார்ப்பான். சபையை கெடுக்க பார்ப்பான். விசேஷமாய் இன்றைக்கு பிசாசுடைய திட்டம் சபையை கெடுக்க வேண்டும், குடும்பத்தை கெடுக்க வேண்டும். அதுவும் முக்கியமாய் அவனுடைய திட்டம் குழந்தைகள் முதல் இந்த டீன்ஸ் பிரயாண வயதில் இருக்கிறதான பெண் பிள்ளைகளை அவன் சீரழித்துக் கொண்டிருக்கிறான். ஊழியக்காரர்களுக்கு வியாதியை கொண்டு வருகிறான். ஊழியம் செய்கிறவர்களுக்கு பலவிதமான குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். சந்தோஷத்தை கெடுக்கிறான். சமாதானத்தை கெடுக்கிறான். நிம்மதியை கெடுக்கிறான். அழைப்பிலே இருக்கிறதான மேன்மையை திசை திருப்பி விடுகிறான். ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறதான சந்தோஷத்தை அவன் கெடுக்கிறான். ஆதி அன்பை அவன் அழித்து போடுகிறான். இப்படிப்பட்ட இன்னும் அநேக காரியங்கள், பிசாசுடைய திட்டங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தேவச்சனமே, நீ என் பாதத்திலே அமர்ந்திருந்து என்னுடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது, என் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது, நான் உனக்காக சிந்தின அந்த இரத்தத்தை எடுத்து நீ சொல்லி பாடலை பாடும் பொழுது உனக்கு நிச்சயமாய் ஒரே வார்த்தையிலே அத்தனை பிசாசு திட்டங்கள் அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை நூற்றுக்கணக்கான திட்டங்களை பிசாசு தீர்த்து வைக்கிறான். ஒவ்வொரு முறையும் இரவிலே நாம் நித்திரை செய்கிறோம். ஒரு நாள் என்னுடைய படுக்கறையிலே சென்று நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். ஏறத்தாழ ஒரு மணி இருக்கும். திடீரென்று முழிப்பு வந்தது. அப்பொழுது வீடு இங்கே இருந்தது. இந்த பெட்ரூம்ல நான் இருக்கும் பொழுது பிசாசுடைய தொந்தரவுகள் மிக அதிகமாய் காணப்பட்டது. அந்த நேரத்திலே என் வீட்டின் கதவை திறந்து இந்த உலாவிக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது மிகவும் டயர்டா இருக்கும் பொழுது நான் பின்னால உட்கார்ந்து சீலிங் ஃபேன் கீழே உட்கார்ந்து ஜெபித்து முழங்கால் போட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை காட்டினார். நாம் நித்திரை செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தெய்வ தூதர்களும் நமக்காக ஒரு பாலை இறங்கி நம்மை சுற்றி காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே மறுபக்கத்திலே பிசாசுடைய கூட்டங்கள் நமக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், சபையில் நாட்டப்பட்டவர்களுக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிறவர்கள், தசம்பாகம் கொடுக்கிறவர்கள், இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்கள், விசாரிக்கிறவர்கள், உதவி செய்கிறவர்களுக்கு விரோதமாய் பிசாசுடைய கூட்டங்கள் கூட்டம் கூடி திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் அதை காட்ட ஆரம்பித்தார். இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதனாலே அந்த திட்டத்தை அறியாதபடிக்கு நாம் காலையில எழுந்தவுடனே நாம் என்ன செய்கிறோம்? வீட்டிலே சண்டை ஆரம்பிக்கிறோம். காஃபி வரல சண்டை, டீல சக்கரை அதிகமாக போட்டுட்ட சண்டை, நேரத்துக்கு டிஃபன் கிடைக்கல சண்டை, காலையிலே ஆரம்பிச்சிடுறோம். குழப்பத்துக்குள்ள இன்னைக்கு அநேகர் கொண்டு போய் இன்னைக்கு நம்மளுடைய சமாதானத்தை கெடுக்க பார்க்கிறோம், குடும்பத்தை உடைக்க பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஒரு அக்கினி, நாக்கு சைஸ் தான் ஒரு அக்கினி. சொல்லுங்க, அக்கினி மயமான நாவுகள் எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெருசுங்க நாக்கு அளவுதான். அந்த அக்கினி உங்க மேல இறக்கப்படும் பொழுது பிசாசுடைய சகல திட்டங்கள், அவனுடைய வரைபடங்கள், அவனுடைய யோசனைகள், அவனுடைய சகல காரியத்தையும் கர்த்தர் ஒரு நொடி பொழுதிலே எரித்து கர்த்தர் உங்களையும் என்னையும் இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நம்ம கரண உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்லாமா? கரண அசைத்து நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றியே உம் அன்பிற்கு, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றியே உம் அன்பிற்கு, நன்றி இயேசுவே, நன்றி
தேவ சனமே, உங்களுக்கு விரோதமாய் சத்துரு ஒரு பெரிய வரைபடத்தை போட்டு உங்களை அழிப்பதற்கு எழும்பலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்றார், உன் பக்கம் 1000 16,000 பேர் விழுந்தாலும் அதை உன்னை அணுகவே அணுகாது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகைக்கு மிக சமீபமா இருக்கிறபடினாலே பிசாசானவன் வருகைக்கு ஆயத்த பண்ண விட மாட்டான். விசுவாசிகளுக்கு பல சிந்தனைகளை, பல போராட்டங்கள், பிரச்சனை எல்லாம் கொடுத்து என்னைக்காவது யோசிப்போமா, நான் போய் இயேசுவை சந்திக்கணும், நான் பசுத்தமாகணும் என்ற எண்ணத்தை அவன் விடவே மாட்டான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன் கூட இருந்து நான் செய்கிறது பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த 25வது ஆண்டு உங்களுக்கு கர்த்தர் வெற்றியின் ஆண்டாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் என்ன செய்யுங்க, கலைத்து போட்டு விட்டுறாதீங்க. அந்த இடத்த விட்டுட்டீங்கன்னா காலியானா யார் வருவா? வெளியே போனவன் திருப்பி உள்ள வருவான். அதனால தான் என்ன செய்யணும், அந்த பழச எரிச்சு எல்லாம் போடுற உடனே புதுசா என்ன செஞ்சிடணும், அந்த இடத்த கொண்டு வரணும். அப்ப எது புதுசா எதாவது வைக்கணும்னா, ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை அந்த இடத்துல வச்சிடணும். ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு தேவனுடைய நன்மை, தேவனுக்கு பிரியமும் தேவனுக்கு பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நாம் என்ன செய்ய வேண்டும், பகுத்தறிய வேண்டும். We should have the mind of transformation, a mind of understanding the situation. நமக்கு அந்த 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 ஞானம் வேணும், discernment வேணும், பகுத்தறிய வேண்டும். ஏன் என் வீட்டுக்குள்ள இது நடக்குது? உடனே நம்ம என்ன செஞ்சிடும், இதுக்கெல்லாம் காரணம் யார் தான்? எங்க அப்பா தான். இதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா தான். இது காரணம் எல்லாம் என் மனைவி தான். இது காரணம் எல்லாம் என் புருஷன் தான். என் புருஷன் ஒழுங்கா இருந்தாருன்னா இது நடந்திருக்காது. என் மனைவி நல்லா இருந்தா இது நடந்திருக்காது. என் பிள்ளை ஒழுங்கா இருந்தா இது நடந்திருக்காது. நோ, நெவர் டு தட். ஒரு காரியம் நடக்குதுன்னு நல்லா புரிஞ்சுங்க. இது உங்களுடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சி ஒரு காரியம் நடக்குது. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இயேசுவுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிங்க. இயேசுவின் இரத்தத்தை சொல்ல ஆரம்பிங்க. சத்துருடைய எல்லா சதி திட்டங்களை கர்த்தர் முறியடிப்பாராக. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஏய் எப்பா தம்பிகளா தங்கச்சி, என் அருமை சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை என்ன செய்யாதீங்க, உலகத்துல செய்யற மாதிரி செய்யாதீங்கடா. உலகத்துக்காரன் தொப்பி மாதிரி முடி வச்சுக்கிறான். போ, என்ன முடி? தொப்பி முடி. இந்த குரங்கு பாருங்க, ஒரு ஊர்ல போனீங்கன்னா அந்த குரங்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு யாருக்கும் முடியல, வெட்டல, நேச்சுரலாவே இருக்குது. அது காட்டுல இருக்கிற எல்லாம் குரங்குங்க எப்படி இருக்குது? கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி இருந்தாலும் நானே கொண்டு போய் பார்பர் ஷாப்ல நானே வெட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். அதுல இருந்து என்னை பார்க்கவே வரதில்லை. அங்கேயே உட்காந்து அப்படியே ஓட்டிக்கிறது. என் நாத்துமாவே சொல்றதுனால அவன் ஊட்டிட்டு போயிடுவான். வர்றதே கிடையாது. என் கண்ணில் மாஸ்க் முடி வெட்டி விட்டுறாங்க. எதுக்கு? ஒரு அன்பினால தான் செய்வேன். அஞ்சா கடத்துறோம்னு அப்படிதான் இருக்கிறான். பைபிளை கைவிச்சுக்கிறான், அப்படிதான் இருக்கிறான். பேண்டை கீழ்ச்சி விட்டுறாங்க. பிச்சைக்கார மாதிரி தாடி வச்சுக்கிறாங்க. நாம் உலகத்தின் வேஷத்தை என்ன செய்யக்கூடாது? பைபிள் தூக்குற கை, சொல்லுங்க, பைபிள் தூக்குற கை, ஜெபிக்கிற முழங்கால், கர்த்தரே தெய்வம் என்று சொல்ற நாவு, உலகத்துக்குரிய காரியங்கள் என்ன செய்யக்கூடாது? நோ, நாட் அட் ஆல். உன்னையே நீயே ஏமாத்திக்கிறப்பா. அந்த காலத்துல பிச்சைக்காரன் தான் கீஞ்சது போடுவான். அந்த காலத்துல பிச்சைக்காரன் தான் தாடி வைப்பான். ஆமா, அப்படிதானே? குப்பை போடுறான் பார்த்தீங்கன்னா, மூட்டை, இந்த மூட்டை தூக்குறான் பார்த்து மூஞ்சியை அவன் ஷேவ் பண்ணுறதுக்கு காசே இருக்காது. அவன் தான் தாடி வச்சுன்னு இருப்பான். அவன் என்னைக்கோ 2 மாதம் எவனோ ஒருத்தன் போய் ஷேவ் பண்ணி விடுவான். இப்போ எவனோ பார்த்தா அவன் முதுல குப்பை மூட்டை தான் இல்லை. உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை என்ன செய்யாதீங்க, தரிக்காதீங்க. நீங்க ஆமைக்குரியவர்கள், நாம் கர்த்தருடைய ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.
உங்களுடைய முடி வெட்டுறதுல இருந்து, நீங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து, நீங்க பேசுற பேச்சுல இருந்து, உலகத்தினுடைய வாசனை நம்ம வாயில வார்த்தையில கூட வந்துடக்கூடாது. அட ப்ரோ ப்ரோ, அது உலகத்தானுக்குரியது. உலகத்தானுக்குரியது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. எங்க போனாலும் ஹலோ ஹலோ பிரதர், ஹலோ சார், ஹலோ ஜி. இப்போ எங்க பார்த்தாலும் ஜி தான் இல்லை, அவங்க தான் இருக்கிறாங்க. எல்லாம் ஹோட்டலுக்கு போனால், கடைக்கு போனால் ஹலோ ஜி. இந்த மாதிரி கொஞ்சம் அந்த சொல்ல போனால் அந்த பிள்ளைங்க என்னம்மா நல்லா இருக்கியாம்மா, முதல்ல நல்லா இருக்கியாம்மா, அம்மா இது எங்கே பொருள் இருக்கு, ஒரு 2 செகண்ட் பார்த்துனா யாருமே கேட்டுக்க மாட்டாங்க நல்லா இருக்கீங்களா. எங்கே போனாலும் அந்த சுவிசேஷத்தை சொல்லுங்க, எங்கே போனாலும் அந்த சுவிசேஷத்தை சொல்லுங்க. உங்களை கர்த்தர் எடுத்து கொண்டு போயிருக்காருன்னா சுவிசேஷம் சொல்றதுக்கு தான். அல்லேலூயா. இந்த உலகம் அவ்வளோ தேவையில் இருக்கு. இந்த உலகத்துக்கு அன்பு ஏங்கிட்டு இருக்கு. உங்களை கர்த்தர் பெரிய திட்டத்துக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். 25 வருஷம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. உங்களை கர்த்தர் சிருஷ்டித்து, உங்களை உருவாக்கி, உங்களை ரட்சித்து, உங்களை அபிஷேகித்து, உங்கள் கர்த்தர் உங்க கையில பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்து சபையில நாட்ட வச்சிருக்கிறாருன்னா நீங்க பெருகி இடம் கொள்ளாம மட்டும் பெருகிறதுக்காக இல்லைங்க, கர்த்தரோட நாம மகிமைக்காக. சொல்லுங்க, எதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறாரு? கர்த்தரோட நாம மகிமைப்பட, தேவ திட்டம் நிறைவேற, தேவ திட்டம் நிறைவேற. நீங்க வேலையை செய்யும் பொழுது கர்த்தர் தான் திட்டத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பாரு. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரு, முதலாவது நீங்க பழைய மனுஷனே கலைத்து போடணும். 2வது உங்க மனம் என்ன செய்யணும்? புதிதாக்கப்பட வேண்டும். என்ன செய்யணும்? புதிதாக்கப்பட வேண்டும். 3வது காரியம், நீங்கள் அதிகமான நேரத்தை, செல்போன் இன்னைக்கு ரெடியா இருக்கிறது, இப்போ நேரத்தை பிடுங்கிறது, உங்க நேரத்தை அழிப்பதற்கு இன்னைக்கு நிறைய காரியங்கள் வந்துருச்சு. சில நேரத்தில் நானும் அதில் போய் மாட்டிக்கிறேன். வேர்ல்ட் நியூஸ், அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, எப்படி என்ன நடக்க போகுது. அப்போ சில நேரத்தில் ஒரு 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 விதமான ஒரு 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 வேவ் அப்படி தெரியும். டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டு படுத்துடுறேன். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்காக நீங்கள் அமர்ந்திருங்க. அந்த திட்டத்தை செய்வதற்கு கர்த்தர் உங்களை வழி நடத்துவராக. ஹல்லேலூயா. சொல்லுங்க, சாதாரணமானவன் நான் அல்ல. பக்கத்துல கால பார்த்து, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை செயல்படுத்த நீங்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் தான் திட்டத்தை உங்கள் மூலமா செயல்பட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது 3வது காரியம், நாம் உலகத்தானை போல சிந்திக்க கூடாது. உலகத்தானை போல நாம பேசக்கூடாது. அவனுடைய சிந்தனை, அவனுடைய நினைவுகள்லாம் வித்தியாசமா இருக்கும். நம்முடைய காரியம் எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். நீங்க எங்க போனாலும் கர்த்தருடைய மகிமைக்குள்ள நீங்க நடக்கும் பொழுது நீங்க போற இடமெல்லாம் கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கும் என்பதை பார்க்கிறாங்க. 25 வருஷம் உங்களுக்கு பல நெருக்கங்கள் காணப்பட்டாலும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க இருங்க, கர்த்தருடைய மகிமைக்குள்ள இருங்க. அந்த மகிமை உங்களை ஒரு நாளும் வெட்கத்தை உண்டு பண்ணாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவ மகிமை இருக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். தேவ பிரசன்னத்தில் இருக்கிற சந்தோஷம், சமாதானம் எங்கேயுமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தானை போல என்ன செய்யக்கூடாது? சிந்திக்க கூடாது. 4வது காரியங்கள், தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ சித்தம் என்ன தெரியாது. அப்படின்னா என்ன தெரியாது. தெரியாத வரைக்கும் நல்லது. இப்ப நான் சொல்ற தேவ சித்தம்னா என்ன? நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களா? டெய்லி பைபிள் வாசிக்கும் போது தேவ சித்தத்தை செய்யணும். நீங்க பைபிள் வாசிக்கும் பொழுது அல்லது டெய்லி உங்களுக்கு ஒரு வசனம், சபையிலிருந்து வசனம் அனுப்பப்படுகிறது, அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு உண்டான வார்த்தை அதுல இருக்கு. அந்த வார்த்தையை வச்சு அன்னைக்கு வாழ்றீங்க பாருங்க. அன்னைக்கு வாழ்றீங்களா, அன்னைக்கு நீங்க நடக்கிறீங்களா, அதுதான் தெய்வ சித்தம். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை நான் அறிவேன். அவங்க ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சாலும் சீட்டு போடுவாங்க. ஆளாளுக்கு என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க. எழுதி சீட்டு போடுவாங்க. சீட்டு போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது தேவ சித்தத்தை அறிய இருக்கிறோம். அதனால் எங்கள் தேவ சித்தத்தை வெளிப்படுத்தும். எங்கன்னு கேட்காதீங்க. ஊரும் சொல்ல மாட்டேன், பேரும் சொல்ல மாட்டேன். அப்போது அந்த வீட்டில் இருந்த காலேஜ் படிக்கிற பையன், இது அவனுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இது போட்டாலும் சீட்டை போட்டு எடுத்துங்கிறாங்க. அவங்க ஒரு சபைக்கு போகிறாங்க. அங்கே என்னதான் இருந்தாலும் நம்ம ஆளுங்க வசனம் கேட்டதானே. அவங்க கோயிலில் உட்காந்து முன் வரிசையில் உட்காந்துட்டு அவர் லட்சம்லாம் சர்வசாதாரணமாக கொடுப்பார். அவர் லட்சம்லாம் ஒரு காசே கிடையாது. அப்போ லட்சம் கொடுக்குறவங்க தான் முன் வரிசை. எது இருந்தாலும் அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பையன் வந்து ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு அப்போது ஒரு காரியத்துக்காக பேசினாங்க. அப்போ பேசி முடித்தோடனே எல்லாம் அவங்க சீட்டில் எழுதுவாங்க. எழுதும் பொழுது இவன் எழுதுனான், இன்றைக்கு நான் சாக வேண்டும். என்னது, இன்றைக்கு நான் சாக வேண்டும். எல்லாம் எழுதி எல்லாம் டப்பாவில் போடுவாங்க. அந்த அப்பா அவர் அப்பா குலுக்கி மூணாவது பொண்ணு எடுக்க சொன்னாங்க. எடுமா. எடுத்தா சீட்டு வருது. என்னது, இன்றைக்கு நீ சாக வேண்டும். தேவசித்தமா? சீட்டு போறதுனால தேவசித்தம் ஐயா. வசனம் சொல்றது கேட்டு அதன்படி செய்கிறவன் தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுகிறான். அல்லேலூயா. இது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இதன்படி செய்ய, இதன்படி நீங்க இருக்கும் பொழுது தேவனுடைய பாதையிலே நீங்கள் சரியாக நடக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஒரு ட்ரெயின் தண்டவாளத்துக்கு போற வரைக்கும் பர்ஃபெக்டா இருக்கும். தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கிச்சு என்ன ஆகும்? அதுக்கு பேர் என்னது? ஆக்சிடென்ட், டீரெயில். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சிடுச்சு. தண்டவாளத்தை விட்டு என்ன செஞ்சு ட்ரெயின் இறங்கி போயிடுச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை நம்ம தேவ சித்தத்திலிருந்து இறங்கிட்டோம். நிறைய பேருக்கு தண்டவாளத்துல இறங்கிட்டோன்ற எண்ணமே இன்னும் வண்டி ஓடிட்டு இருக்கு. ஏதோ கிருபையாக போயிட்டு இருக்கு. அதனால என்ன ஆகல, போய் சேர வேண்டிய இடத்துல என்ன பண்ணல, சேரல. அப்படியே நடுரோட நிக்குது. இட்ஸ் இந்த மிடில் வே. வாழ்க்கையில எல்லாம் பாதியில நிக்குது. ஆனா எந்த மனுஷன் தேவ சித்தத்தின்படி செய்ய ஆரம்பிக்கிறானோ, கர்த்தர் உங்களுக்கு வைத்த திட்டத்தை அவர் செய்து நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. Align with the word of God and to his will. அல்லேலூயா. கரெக்டா என்ன செய்யுங்க, உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே மாதிரி உங்கள் நல்ல கிறிஸ்துவ சுபாவங்களை பெருக்கிக் கொள்ளுங்க. கோபம், எரிச்சல், பொய், பொறாமை, குறை சொல்றது, சண்டை போடுறது, இதெல்லாம் புத்தீனமான பேச்சு, வீம்பும், இந்த பேச்செல்லாம் இருக்கவே கூடாது. உங்களுடைய வாயின் வார்த்தைகள், உங்களுடைய இருதய தியானம் எப்போதும் தேவனுடைய சமூகத்திலே பிரிதாக இருந்தால் கர்த்தருடைய மகிமை உங்களோடு தங்கியிருக்கும். அல்லேலூயா. You will see the glory of God. வெளியே ஒன்று வச்சு, மனசு ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுவார். அப்போதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே என்னை திட்டியிருப்பாங்க. எனக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? நான் குழந்தையா, நான் 100க்கு ஒரு 95% பர்ஃபெக்ட், ஓகே. 5% இயேசு கிறிஸ்து செலெக்ஷன்லயே ஒரு 2 அவுட்டு. ஒன்று மறுதளிச்சது, ஒன்று ஆட்டி விட்டாங்க. பர்ஃபெக்ஷனே இருக்காது. இவருனா பெரிய ஊழியக்காரா, இவருனா சொல்றாங்க, இருக்கதான் செய்றாங்க. விசுவாசிங்களே என்னை அடிக்க வந்தவங்களாம் இருக்காங்க. அதை பற்றி எனக்கு அவ்வளோ கிடையாது. அமைதியாக இருந்து, நீ அடிக்கிறியா அடி, நீ திட்டுறியா திட்டு, கர்த்தர் வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். கர்த்தருக்காக நான் எதையும் தகைக்க ரெடின்னு நீங்கள் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். எப்பொழுது? உங்கள் நாவை அடக்கும் பொழுது, உங்களுடைய நினைவை அடக்கும் பொழுது, உங்களுடைய மனது புதிதாக்கப்படும் பொழுது, நீங்கள் பழைய மனுஷனை முற்றிலுமாக அழிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை 25வது ஆண்டு உங்களை தாம் திட்டத்தை எதை செய்ய வேணுமோ, தன்னுடைய வேலையை கர்த்தர் உங்களை வைத்து எதை நிறைவேற்றணுமோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. 25வது வருஷத்துல
நான் இன்னும் ஆவிக்குரியவனாக இருக்க வேண்டும். இன்னும் I need more spiritually. Hallelujah. Not religiously. தோத்திரம் பிரதர், சிஸ்டர், இந்த வேஷமே வேணாங்க. வேணாங்க. வேத பாரனா இருக்காதீங்க, பரிசேனா இருக்காதீங்க, சதுசேனா இருக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளையா இருங்க. அல்லேலூயா. பிறருக்காக எதுவும் செய்யாதீங்க, கர்த்தருக்காக செய்யுங்க. சொல்லுங்க, ஆவிக்குரியலா இருக்க வேண்டும். அப்படி இருக்கணுங்க. ஆவிக்குரியலா. ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானிக்கிறான். A spiritual man discerns everything. சண்டை போடாதீங்க போய், நியாயம் கேட்காதீங்க. கர்த்தர் தான் யுத்தம் பண்ணுவார். நீங்க போய் நியாயம் கேட்டீங்கன்னா உங்களை எதிராளி தான் ஜெயம் எடுப்பான், நீங்க தோத்துருவீங்க. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணணுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். உங்களுக்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தர் காரியங்கள் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்க. கர்த்தர் செய்வார் ஐயா, கர்த்தர் செய்வார் ஐயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 1000 10,000 3 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி எடுத்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது. நீ என்னால் அழைக்கப்பட்டவன். ஆண்டவர் சொல்றார், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உன்னை நான் என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லை. நான் உனக்கு வைத்திருக்கிறது எந்த உலகத்தானுக்கு வைக்கப்படாதது ஆவிக்குரியவர்களுக்கு நான் வைத்திருக்கிறேன். நீ ஆவிக்குரியவனாய் இருந்து கற்றுக்கிறார். ஆவிக்குரியவர்களாக இருங்கள், ஆவிக்குரியவர்களாக இருங்கள். பிசாசுடைய திட்டத்தை அடித்து போட கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்தது, நீங்கள் வேதத்தில் பிரியமாயிருங்க. கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க, கர்த்தருடைய வசனத்தை படிங்க. வாசிக்கிறது வேற, படிக்கிறது வேற. ரீடிங், then you should understand. You should understand the word of God. Read the word of God. Understand the word of God. So meditate the word of God. தேவனுடைய வார்த்தையை வாசிங்க, தேவனுடைய வார்த்தையை படிங்க. மூன்றாவது, தேவனுடைய வார்த்தையை தியானிங்க. அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கர்த்தர் அதில் இருக்கிறார். நீ எங்க போனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். நீ கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோடு கூட இருப்பார். நீ கர்த்தரை விட்டு விட்டா அவரை விட்டு விடுவார். நீ கர்த்தரை மறந்தா அவர் உன்னை என்றென்றைக்கு மறப்பார். 25ஆம் வருஷம் மறக்கவே மறக்காதீங்க. கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொடுங்க. வருதோ வரலையோ, நடக்குதோ நடக்கலையோ, ஆகுதோ ஆகலையோ, போச்சோ போகலையோ, சாவோ என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பிடிச்சிங்க, விட்டாதீங்க கர்த்தரை. பணம் இல்லை, கர்த்தரை பிடிச்சிங்க. ஒண்ணுமே நடக்கல, கர்த்தரை பிடிச்சிங்க, விட்டாதீங்க கர்த்தரை. வளைவுகள் எல்லாம் ஒழித்து போயின, எல்லாம் புரிதாயின. எல்லாம் கண்ணில் பிடிக்கும். ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய ஆண்டவரே 25வது ஆண்டு அன்னைக்கு வரைக்கும் நான் காத்திருக்க விரும்பல. இன்னைக்கு டிசம்பர் 28ஆம் தேதி, இன்னைக்கே என் வாழ்க்கையில செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. பிசாசுடைய பெரிய பட்டியல், அதுதான் அந்த திட்டம். உங்களை அழிக்கணும், உங்களை கோபப்படுத்தணும், உங்களை எரிச்சல் ஊட்டணும். மன்னிக்கிற சுபாவம் இருக்கக்கூடாது, மறக்கிற சுபாவம் இருக்கக்கூடாது. உங்களை பல காரியத்துக்கு அவன் ஒப்பு கொடுக்க பார்க்கிறான். தரித்திரத்துக்கு ஒப்பு கொடுக்க பார்க்கிறான், வியாதிக்கு ஒப்பு கொடுக்க பார்க்கிறான், விபத்துக்கு ஒப்பு கொடுக்க பார்க்கிறான், உங்க குடும்பத்தை அழிக்கணும்னு பார்க்கிறான், உங்களுடைய வியாபாரத்தை கெடுக்கணும்னு பார்க்கிறான், உங்க வீட்டை உடைக்கணும்னு பார்க்கிறான், உங்க பிள்ளைகளை நாசப்படுத்தணும்னு பார்க்கிறான், ஆலயத்தை கெடுக்கணும்னு பார்க்கிறான், சபையை அழிக்கணும்னு பார்க்கிறான், ஊழியக்காரரை உடைச்சிடணும்னு பார்க்கிறான், ஊழியக்கார குடும்பத்தையும் நிர்மூலமாக்கணும்னு அவன் பல திட்டத்தோடு அவன் உலாவி கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஒன்றும் உன்னை தொட முடியாதப்பா, ஒன்றும் உன்னை தொட முடியாது. நீ புது சிருஷ்டியா இருக்கும் பொழுது,
பழச அப்போ டெய்லி கிளீன் பண்ணிட்டே இருங்க. பழச எதுவுமே இருக்கக்கூடாது. எரிச்சல், கோபம், உள்ள சின்ன பாவம் கூட இருக்கக்கூடாது. ஒரு கண்ணில் ஒரு சின்ன தூசி பட்டாலும் என்ன ஆயிடும்? கண் என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சில நேரத்தில் அந்த முடியில, அந்த ஐ லேஷ்ல இருக்கிற அந்த முடி என்ன செஞ்சிடும்? உள்ள பட்டினா கண்ணு உறுத்தும் பாருங்க. அந்த மாதிரி நம்ம இருதயத்துல ஒரு சின்ன பாவம் வந்துட்டா உடனே அது என்ன செய்யணும்? அது உள்ள உறுத்தி உள்ள மன வேதனையை அது உண்டாக்கும் பொழுது உடனே ஆண்டு சமத்துல உட்காந்து, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, என்ன உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, நான் மனம் திரும்புறேன்னு சொல்றவங்களுக்கு தான் கர்த்தர் தம்முடைய மகிமையை கொடுப்பாரு. அல்லேலூயா. இதுல என்ன பாவம் இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன அவரு செய்யறாரு, இவரு செய்யறாரு, நான் செஞ்ச மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இப்படி இருக்கு, அப்படி ஒரு நாளும் சொல்லாதீங்க. நீங்க விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. நீங்க விசேஷித்தமானவர்கள். ஆண்டவர் உங்களை பெரிய திட்டத்துக்கு வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய காரியத்தை உங்க மூலமா செய்ய வச்சிருக்கிறாரு. இந்த நாளை நீங்க மறக்கவே மறக்காதீங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை 25வது ஆண்டு வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயம் 25வது ஆண்டுடைய வருகை முடியும் தாமதிக்குமையானால் ஆண்டு நமக்கு ஜீவனை, சுகத்தை, பலத்தை கொடுப்பார் என்றால் 25வது ஆண்டுடைய முடிவை நீங்கள் பார்ப்பீர்கள். மகிமையாய் இருக்கும். மகிமையான காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையை செய்வார். நீ அழுது போதும், நீ கதறது போதும். ஆண்டவர் சொல்றார், நீ மரியாதை போல என் பாதத்திலே அமர்ந்திரு, என் பாதத்திலே வா, என்னோடு வழக்காடு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு நாளும் வாழ்க்கையில சந்தேகத்திற்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. Don't go more than your imaginations. கற்பனை உலகத்துக்கு போகாதீங்க. நிஜத்தை வசனத்தின் மூலமாய் சந்திங்க. நிஜ வாழ்க்கையை வசனத்தின் மூலமாய் பாருங்க. நிஜத்தை தேவ சமூகத்தில் ஜெபத்தின் மூலமாய் பாருங்க. கற்பனை பண்ணி இப்படி இருக்குமோ, இது அப்படி இருக்குமோ, இது ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, இது நடந்துருமோ. விசுவாசி பதறான். விசுவாசத்தினால் நீதிமான் உழைப்பான். தேவ சனமே விசுவாசம் காண்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கடைசி நாட்களிலே உங்களுடைய விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளுங்க. வசனத்தை வாசிக்க வாசிக்க, வசனத்தை கேட்க கேட்க கர்த்தர் விசுவாசத்தை கொடுப்பார். விசுவாசத்தினால் நீங்கள் அதிசயத்தை செய்வீர்கள். விசுவாசத்தால் தேவ மகிமையை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ சனமே விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. கர்த்தரை கைவிடவே மாட்டார். God will never forsake you, brother. My dear sister, God will never forsake you in any circumstances, in any situations. You will be under His wings. அவருடைய சிறகுகள் நிழலுக்குள்ளே இருப்பாய். There is an extraordinary, outstanding shadow is there. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிழல் கர்த்தருக்கு வைத்திருக்கிறார். ஹalleluya. இயற்கையின் சீற்றங்களை நாம் மாற்றத்தை இப்பொழுது ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வருகிற நாட்களிலும் இன்னும் அது கொடிதா இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். நிச்சயம் கர்த்தர் கைவிடவே மாட்டார். நீதிமான் அப்பத்துக்கு அலைந்து திரிவது இல்லை. கர்த்தர் அற்புதம் செய்வார். வறண்ட நிலத்திலே கர்த்தர் தம்முடைய மகிமை விளங்க செய்வார். கேரி ஆற்றங்கரை வற்றி போனாலும் கர்த்தர் காகைகளை கொண்டு நிச்சயம் உன்னை போஷிக்கலர இருக்கிறார். ஏதோ ஒரு வழியில கர்த்தர் நடத்துவார். அப்படி அல்ல. This is the perfect will of God. நிச்சயம் இப்படிதான் நடக்கும் என்று சொல்லுங்க. அது அப்படியே நடக்கும். அப்படியே நடக்கும். எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. நன்றி ராஜா. பரலோக பிதாவே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சத்துருடைய திட்டம் பழச வச்சுட்டு அவன் கிரியை செய்வான். சொல்லுங்க, எதை வச்சு கிரியை செய்வான்? பழச வச்சுட்டு தான் கிரியை செய்வான். ஆனா புதிய காரியங்கள் இருக்கிற இடத்துல பிசாசால ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றுமே அவன் செய்ய முடியாது. ஒன்றையும் அவன் பயன்படுத்த முடியாது. புதிய காரியம் கர்த்தருக்குரியது. பழைய காரியம் அது அசுத்த கிரியைகளுக்கு உரியது. கர்த்தர் தம்முடைய ஜெயத்தை அனுப்புகிற தேவன். நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. வந்த ஒவ்வொருவரோடு நீ பேசி இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாத்துக் கொள்ளும். இந்த வார்த்தை ஒன்றாயிலும் தரையில விடாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம்
இந்த உலகத்தின் முடிவு வருகின்றோம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணி கர்த்தருடைய மகிமை உங்களை பாதுகாக்க கர்த்தருடைய சமாதானங்களோடு கூட இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென்.